மதுரை மீனாட்சியம்மன் கோவில் உண்டியல் காணிக்கையாக 1,18,00,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக கிடைத்துள்ளது. மாதந்தோறும் உண்டியல் காணிக்கை எண்ணப்படும் நிலையில் இந்த மாதம் மட்டும் இந்த தொகை உண்டியலில் கிடைத்திருப்பதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதேபோல் 427 கிராம் தங்கம், 995 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை காணிக்கையாக வந்துள்ளது. சோழிங்கர் பகுதியில் கரும்பு அறுவடையின் போது 2 ஐம்பொன் சிலைகள் கண்டறியப்பட்டுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டத்தில் உள்ள புளியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பொன்னுரங்கம். இவருக்கு சொந்தமான கரும்பு தோட்டத்தில் அறுவடை செய்யும் பணி நடைபெற்ற போது சுமார் 2 அடி உயரமுள்ள ஐம்பொன் சிலைகள் குறைக்கப்பட்டது. அகல் விளக்கு ஏந்திய நிலையில் நிற்கும் பெண்களின் தோள்களின் கீழ் 2 கிளிகள் அமர்ந்தபடி அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதன் பழமை குறித்து ஆய்வு செய்ய தொல்லியல் துறைக்கு தகவல் தரப்பட்டுள்ளது. மதுரையில் தனிநபர் ஒருவருக்கு 30 ஆண்டுகளாக நிலுவைத் தொகை தராத வழக்கில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அலுவலக பொருட்கள் ஜப்தி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை எல்லிஸ் நகரில் இருந்த கண்ணன் என்பவரது தாத்தாவுக்கு சொந்தமான 92 சென்ட் இடத்தை கடந்த 1979ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கையகப்படுத்தியது. இதற்கான இழப்பீட்டுத் தொகையில் சுமார் 30 லட்சம் ரூபாயை 30 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்காமல் இழுத்தடித்ததாக தெரிகிறது. இது தொடர்பான வழக்கில் சார்பு நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரையில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அலுவலக பொருட்களை கண்ணன் ஜப்தி செய்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.